ஆண்டவர் இங்கே சாட்சியாக நிறுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் வந்து எப்போவுமே வந்து மங்களவாரத்தில் டெய்லியும் கேட்போம். ஸ்பெசிஃபிக்காக போன மாதம் 11ஆம் தேதி என்னோட பர்த்டே. அப்போது அங்கிளோட வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்கும் போது சாட்சி சொன்னார். 38 வருஷமாக வந்து பட்டா கிடைக்காம இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இங்கே கிடச்சிருச்சுன்னு சொன்னார். அதே மாதிரி இதை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்னாரு. நாங்கள் வந்து ஒரு நல்ல இடத்துல சொந்த வீட்டில் இருந்தோம். பட் அங்கே சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாங்கள் விற்றுட்டு வேறு இடத்த வாங்கிட்டோம். ஆனால் அங்கே வந்து பட்டாலாம் எதுவுமே இல்லை. நாங்கள் போய் ஒரு 4 இயர்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் 10 வருஷம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து பட்டா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இதை நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் அங்கிள் சொல்லும் போது அந்த மெசேஜில் நான் கேட்குறேன், எசப்பா எனக்கு பர்த்டே, என் பர்த்டேக்கு கிஃப்டாக எனக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எசப்பாட்டு கேட்டேன். அடுத்த நாளே ஃப்ரீ பட்டாவாக கூப்பிட்டு கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி. 2017 எனக்கு திருமணம் ஆச்சு. திருமணமான கொஞ்ச நாள்லேயே வந்து எல்லாம் விசேஷம் இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து ஒரு மாதமாக நாங்கள் ப்ரெக்னென்சி கிட் செக் பண்ணும்போது 6 வாட்டி எனக்கு நெகட்டிவ் வந்துச்சு. அப்போ ஸ்டீஃபன் அங்கிள் எங்கள் சர்ச்சுக்கு வந்து டிசம்பர் 10ஆம் தேதி வந்தாங்க. அப்போ அங்கிள் கிட்ட சொல்லும்போது, அங்கிள் இது மாதிரி நெகட்டிவ்னே வருது, அது பாசிட்டிவாக இருக்கணும்னு ஜோம் பண்ணுங்க அங்கிள்னு. அங்கிள் எங்கள் தலையில் கை வச்சதும் நீ கன்சீவாக இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அங்கிள் சொல்லிட்டாங்களே, அப்போ நம்ம வந்து அதை ஊர்ஜினப்படுத்தணும்ல அப்படின்னு சொல்லி மறுநாள் ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் எடுக்கும்போது சொல்லிட்டாங்க, நீங்கள் கன்சீவாலாம் இல்லை, நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி 13 பீரியட்ஸ் மாத்திரை கொடுத்தாங்க. அப்போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. வார்த்தைக்கு வார்த்தை எல்லாருமே வந்து கன்சீவாக இல்லைன்னு சொல்லும்போது, சரி கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், சரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு உடனே அந்த ஒரு நாளும் 13 மாத்திரை போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பீரியட் வர்றதுக்கு நம்ம அந்த இதெல்லாம் சாப்பிடுவோம்ல, எல்லாமே சாப்பிட்டு ஜனவரி 14ஆம் தேதி எனக்கு பயங்கரமாக ஃபீவர் இருந்துச்சு. அப்போது டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ரொம்ப ஃபீவராக இருக்குது, நான் டேப்லெட் ஏதாவது போடுறேன், எனக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்கும்போது, நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெக்னன்சி செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே செக் பண்ணால் வித்தின் ஆஃப் செகண்ட்ஸில் எனக்கு 2 கோடு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னன்னா, நான் 1 மாத்திரை போடல, 13 மாத்திரை போட்டிருக்கேன். அப்போது என்ன ஏசப்பா 13 மாத்திரை போட்டிருக்கேன், உள்ள கன்சீவாக இருக்கேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பயத்தில் போயிட்டு நான் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்து டாக்டர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே நான் ஒரு சிஸ்டரை பார்க்க தான் செஞ்சேன். ஆனால் அவங்க கடற்கரை ஓடி வந்து என் ரிப்போர்ட்டை கொஞ்சம் கொடுமான்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு, நீ ஏன் இவ்வளோ பயப்படுற, 2.5 மாத குழந்தை உன் வயிற்றுல இருக்கு, நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் நான் ரொம்ப அற்புதமாக, பெரிய பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டெலிவரி வரைக்குமே கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்து நல்ல சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். மனுஷங்க டாக்டருடைய வார்த்தையை பொய்யாக்கி தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் உண்மையாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நேயற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து என் பிள்ளைகளோடு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகள் இருதயத்தை நீர் குளிர பண்ண விரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் நமக்காக ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கப்பட்ட மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். என்னென்ன துக்கங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு முடிவை கொண்டு வரார். முதலாவது சிக்ஷையினால் உண்டான துக்கங்களுக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வரப்போகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சமாதான பலனை தரும். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். யாருக்காவது சிக்ஷையின் நேரம், உபத்திரவ நேரத்தில் சந்தோஷமாக இருப்பாங்களா?
இருக்க மாட்டாங்க. அந்த சிக்ஷை நேரம் அப்படின்னா உபத்திரவ நேரம், ஆண்டவர் சோதிக்கிற நேரம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இது சோதனை காலம் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோதனை காலத்தில் எல்லாருடைய இருதயம் துக்கமாக தான் இருக்குமா. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆனாலும் பிற்காலத்திலே அது அவர்களுக்கு சமாதானமான பலனை தருமாம். இன்னைக்கு என்னென்ன சிக்ஷைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த உபத்திரவத்தை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களோ, அவை எல்லாம் உங்களுக்கு சமாதானமான பலனை தரும்படி அந்த துக்கத்தை ஆண்டவர் இன்றைக்கு சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. குடும்பங்களிலே சில இழப்புகள், சில பிரச்சனைகள், சில வேதனைகள், சில கஷ்டங்கள் வரும் பொழுது எல்லாமே இவன் செய்த பாவத்தினால வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. சில நேரங்களிலே ஆண்டவர் யோபுவை சோதித்தது போல, சிட்சித்தது போல, யோபுவை ஆண்டவர் உபத்திரவத்திற்கு அனுமதித்தது போல உன்னை விசுவாச பரீட்சை செய்யும்படி கூட ஆண்டவர் சில நேரங்களிலே சில கஷ்டங்களை அனுபவிக்கலாம். ஒரு நாளும் கஷ்டப்படுறவனை பார்த்து இவன் என்ன பாவம் பண்ணானோ, இன்னைக்கு இந்த வியாதி அவனை பிடிச்சிருக்குன்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. பாவத்தின் நிமித்தம் வியாதி வருகிறவர்கள் இருக்கிறார்கள், பாவத்தின் நிமித்தம் அவமானப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரையும் அந்த கேட்டகரியில் நீங்கள் சேர்த்துடக்கூடாது. சில நேரங்களிலே யோபுவை போல உண்மையும் முத்தமுமாய் இருக்கிறவர்களுக்கு கூட வேதனை வரும், அவனுடைய வாழ்க்கையில் அநேக துக்ககரமான சம்பவங்கள் வரும், இழப்புகள் வரும். ஆனால் அப்படிப்பட்ட இழப்புகளோ அந்த துக்ககரமான காரியங்களோ கண்டிப்பாக ஒரு நாள் சந்தோஷமா மாறும். அது மாறும் பொழுது சமாதானமான பலனை தரும். அது இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தில் தான் போய் முடியும். எனவே அப்படிப்பட்ட சிக்ஷைக்கு ஏதுவான நேரங்களிலே வருகிற துக்கங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு முடிவை கொண்டு வருகிறார். நிறைய பேர் 6 மாசமா நான் படாத பாடுபடுறேன் பிரதர், 2 வருஷமா நரக வேதனைப்படுறேன் பிரதர், 4 வருஷமா வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர், 3 வருஷமா எத்தனையோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பார்த்துல ஒன்னுலையும் ஜெயிக்கல பிரதர், எல்லாத்துலேயும் தோல்வி, எல்லாத்துலேயும் நஷ்டம், எல்லாத்துலேயும் எனக்கு விளைச்சல் தான் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் எப்பொழுது மாறுதல் வரும்னு யோபு காத்துட்டு இருந்தானா. எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று தனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் முடிவு நாளுக்காக காத்துட்டு இருந்தானா. அவனுக்கு அப்படின்னா நல்லா தெரியுது, கண்டிப்பா இது எனக்கு டெம்பரரி தான், இந்த துக்கம் இந்த வேதனை எனக்கு ரொம்ப டெம்பரரியான பீரியட் தான், இது நிலைக்காத. காரணம் ஆண்டவர் என்னை அப்படி ஒரேடியா விடுகிறவர் அல்ல. ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா தான் இருப்பேன், என் உயிரே அவர் எடுத்துக்கொண்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன்னு தான் சொன்னா. ஒரு நாள் யோபு தன்னுடைய உதட்டினால் கூட பாவம் செய்யல, நம்பிக்கையோடு இருக்கிறார். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று என் போராட்டத்தின் முடிவு நாளுக்காக காத்திருக்கிறேன். இன்னைக்கு யோபு போல நிறைய பேர் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விடுதலையின் நாள். யோபுக்கு ஒரு விடுதலை நாள் வந்துச்சு. அதுக்கு முன்னால அவனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா அவனுடைய நண்பர்கள் வந்து சொல்றாங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். அவர்கள் தூரத்தில் வரும் பொழுது தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக் கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் 7 நாட்கள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். யோபுடைய நண்பர்கள் 3 பேரு அவன் ஓகோன்னு இருக்கிறத கண்ணு முன்னால பார்த்தவங்க. யோபுவை போல ஒரு செல்வ சீமன் அந்த கிழக்கு பகுதியிலே இல்லை. கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் யோபு பெரியவனா இருந்தானாம். அவ்வளவு பெரிய செல்வ சீமானா இருந்தவன். 10 பிள்ளைங்க, 10 பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆகி நல்லபடியா செட்டில் பண்ணியாச்சு. ஆம்பளை பசங்களும் பொம்பளை பிள்ளைகளும் எல்லாரையும் நல்லா செட்டில் ஆயாச்சு. எல்லாரும் யோபு வீடை சுத்தி பக்கத்திலேயே அப்படி நினைச்சா அப்பா வீட்டுக்கு வந்துடலாம். அந்த அளவுக்கு உள்ளூர்லேயே எல்லாருக்கும் பொண்ணு கொடுத்துருக்கிறாரு. எல்லா பிள்ளைகளுடைய 10 பிள்ளைகளுடைய லைஃப்பை நல்லா செட்டில் ஆயிருக்காரு. நல்ல வெல் செட்டில்டு, வெல் ஆஃப்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு நல்ல ஃபேமிலி. இதை தான் அவன் ஃப்ரெண்ட்ஸு பார்த்துருக்குறாங்க.
ஆனால் திடீர்னு யோபுவுக்கு இப்படி கொடிய துக்கம் வந்து விட்டது. பெரிய பிரச்சனைகளுக்குள்ளால் அவன் சிக்கி கொண்டான், பெரிய இழப்புகளை சந்தித்து விட்டான். ஒன்று கேள்விப்பட்ட உடனே அவனுடைய ஆத்மார்த்தமான 3 நண்பர்கள் அவனை பார்க்க வர்றாங்க. அப்போ அவன் அங்கே தூரத்தில் பார்க்கும் பொழுது மகாராஜா மாதிரி இருந்த யோபு தரையில் உட்கார்ந்து, சாம்பல்ல உட்கார்ந்து, சரீரம் முழுவதும் புண்ணாகி சீல் படிச்சு அப்படியே ஓடெடுத்து சுரஞ்சிட்டு இருக்கிறானா. அங்கேருந்து பார்த்த உடனே நம்ம யோபுவா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்களாம். அங்கேருந்து பார்த்துட்டு கடைசியா யோபுதான்னு தெரிஞ்ச உடனடியாக தங்களுடைய சால்வையை கிழித்து கொண்டு மண்ணை அள்ளி தலைக்கு மேல போட்டுட்டு, ஐயோ என்னுடைய நண்பனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி, இவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய நண்பனுடைய துக்கம் கொடிய துக்கம் அல்ல, மகா கொடிய துக்கம். துக்கமும் அல்ல, கொடிய துக்கமும் அல்ல, மகா கொடிய துக்கம் என்று கண்டு அவங்ககிட்ட வந்து என்னப்பா ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கூட பேசாம 7 நாள் தரையில் அப்படியே உட்கார்ந்துட்டாங்களாம். அப்படியே உட்கார்ந்துட்டான் 7 நாள். அந்த அளவுக்கு யோபு கொடிய துக்கத்திற்கு நேராக தள்ளப்பட்டான். ஆனாலும் அந்த உபத்திரவத்தின் முடிவு நாளிலே ஆண்டவர் அவனுக்கு சமாதானமான பலனை கொடுத்தார். அல்லேலூயா. யோபுனுடைய முன்பிருந்த எல்லா செல்வங்களை காட்டிலும் பின்புள்ள செல்வம் இரட்டத்தனையாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, யோபுவை போல மகா கொடிய துக்கத்தை அனுபவித்து, சரீரத்தில் வேதனைகளை அனுபவித்து, செல்வங்களை இழந்து, பெயரை இழந்து, புகழை இழந்து, ஒரு தெரியாமல் ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். ஆளே அடையாளம் தெரியலப்பா, உனக்கு என்னதான் ஆச்சு, எப்படி இருந்த நீ, இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறியே, உனக்கு என்ன ஆச்சு என்று யோபுடைய நண்பர்களை போல உங்களை பார்த்து எல்லாரும் பரிதபிக்கவும் பரிகாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசு எப்படி யோபுவுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து சமாதானமான பலனை கொடுத்தாரோ, அதே போல உங்கள் ஒவ்வொருடைய மகா கொடிய துக்கங்களுக்கும் இன்றைக்கு சமாதானமான பலன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இரட்டத்தனையான பலனை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். ஆமா, உரு தெரியாம இருக்கிற உங்களுக்கு உரு கொடுக்கிற நாள். உரு கொலைஞ்சு போயிருக்கிற யோபுவுக்கு மறுபடியும் உரு கொடுத்தவர். இடிந்து போய் கிடந்த யோபுவுடைய கூடாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்பி, அவன் இழந்து போன பிள்ளைகள், இழந்து போன செல்வங்கள், இழந்து போன உடைமைகள், இழந்து போன பெயர், இழந்து போன புகழ், இழந்து போன அழகு, இழந்து போன ஆரோக்கியம் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நீ இழந்து போனதை தேடி மீட்டு உன் கையிலே கொடுக்கும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, உங்க வீடு ஒருவேளை கை நழுவி போயிடலாம், கவலையப்படாதீங்க. அதே வீட்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவர். ஆமா, ஒரு முறை இலங்கை தேசத்திற்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. போகும் பொழுதே சொல்றாங்க, இப்ப நம்ம போகிற ஒரு வீடு வாழ்ந்து கெட்ட ஒரு மனுஷனை இன்னைக்கு நீங்க சந்திக்க போறீங்கன்னாங்க. வாழ்ந்து கெட்ட மனுஷன், அவருக்கு அடமொழி அதுதான், அன்னைக்கு நிலைமைக்கு அதுதான். நல்ல ஓகோன்னு வாழ்ந்து கெட்டு போன ஒரு மனுஷனை பார்க்க கூட்டிட்டு போறேன்னாங்க. அவர் ஒரு பெரிய ட்ரை ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டர், அதாவது கருவாடு எக்ஸ்போர்ட்டர் தான். பெரிய கோடீஸ்வரனாக இருந்து ஒன்றும் இல்லாமல் ஆனவர். அவங்க வீட்டுக்குள்ளே போகும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஷட்டரெல்லாம் ரிமோட் போட்டாச்சுன்னா அப்படியே ஏறிடும். அந்த மாதிரி போட்டு உள்ளுக்குள்ளே போனால் பெரிய நீரூற்றெல்லாம் போட்டு வீடே பார்த்தீங்கன்னா அரண்மனை மாதிரி இருக்குது. அதுதான் அவருடைய சொந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? சொந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறார். பணம் வாங்குறவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாததுனால வீட்டை எழுதி வாங்கிட்டு அவர்கிட்ட கையை காலை பிடிச்சி கேவலமாயிட்டு அந்த வீட்டை விட்டு போனால், எனக்கு 1 வருஷம் இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி வீடை எழுதி கொடுத்துட்டு சொந்த வீட்டில் வாடகை கொடுத்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு நிலைமை. இருட்டறையில் உட்கார்ந்து யாரும் எனக்கு பார்க்க பிடிக்கலைன்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி என்ன அந்த அறைக்குள்ளால கூட்டு போக முன்னாடி சொன்னாங்க, ஐயா என்னுடைய புருஷனை இப்போ பார்த்தா ஆளே அடையாளம் தெரியாது, காடியெல்லாம் வளர்த்து அப்படியே இருட்டறையில் கிடக்கிறார், எங்கேயும் வெளியே வருகிறது இல்லை, கோடிக்கணக்கு 7.5 கோடி ரூபாய் கடன் என்று சொன்னார்கள். இவ்வளோ தானே சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். 7.5 கோடியை நம்ம அப்பா எவ்வளோ பெரிய வெள்ளியும் பொன்னையும் வச்சிருக்கிறவர், இதெல்லாம் போய் பெரிய காரியம்னு ஏன் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மெல்ல உள்ளே போனால் அவர் பயங்கரமாக கோவப்பட்டார். ஏன்னா யாரும் உள்ளே வர்றதில்லை, அப்படியே டோரை திறந்து அவருக்கு ஆகாரம் கொடுப்பாங்க, வருவாங்க, மற்றபடி யாரும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டார். ஏன்னா வெக்ஸாகி போய் இருக்கிறார். நான் உள்ளே போயிட்டு ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னேன், என்ன இயேசுநாதர் தான் உங்களை பார்க்க வந்திருக்கிறாரு, ஸ்டீஃபன் வரல, ஒரே வார்த்தை தான் சொன்னேன். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுங்க, என் ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் அன்னைக்கு அவருடைய மகா கொடிய துக்கத்திற்கு விடுதலை கொடுக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். அதனால் ஆண்டவர் கூட்டு போயிருக்கிறார். எல்லாரும் சொன்னாங்க உள்ளே போகாதீங்க போகாதீங்க. அழகாக போனேன். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, அண்ணே ஒன்றும் கவலைப்படாதீங்க, தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தீங்க, ஒன்றும் இல்லாமல் வந்தீங்க,
ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை ஓகோன்னு வச்சுட்டு இன்றைக்கி யோபுவை போல உங்களுக்கு உபத்திரப்பட வேண்டிய காலம். யோபுவுக்கு சமாதானமான பலனை கொடுக்கிற ஒரு நாள் வந்தது. அந்த நாளுக்கு அவன் காத்திருந்தான், அமைதியாக இருந்தான். இன்னைக்கு நீங்களும் கொலைஞ்சு போய் ஆளே அடையாளம் தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கு சமாதானமான பலனை கொடுக்க தான் இன்னைக்கு ஊழியக்காரனை கூட்டு வந்திருக்கிறாரு. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு 10 நிமிஷம் நல்ல ஆறுதல் சொல்லி ஆலோசனை சொல்லி அதுக்கப்புறம் சொன்னேன், நம்ம இப்போ வெளியே போவோம் அப்படின்னு. இல்லை, எனக்கு எங்கே போனாலும் கடைக்காரங்க இருக்கிறாங்க, நான் எங்கே இருக்கிறேன்னு, நான் வீட்டில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, நான் இருட்டறையில் இருக்கிறேன்னார். நான் சொன்னேன், ஏசாமி தான் உங்களை கூப்பிட்டாரு, வாங்க, ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது யார் உங்கள் மேலே கை வைக்கிறாங்க பார்ப்போன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போய் அவரை நல்லா சேவ் பண்ண வச்சு சாயங்காலம் க்ரூசைட் மீட்டிங்கில் நீங்கள் தான் ஃப்ரெண்ட் ரோவில் வந்து உட்காரணுன்னு சொல்லி உட்கார வச்சு அன்றைக்கி மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நைட்டு டார்கெட்டே அவருடைய பிஸ்னஸ் கூட தான். சொல்லிட்டேன், இன்றைக்கி நைட்டு உங்கள் கருவாட்டு ஃபேக்ட்ரிக்கு நம்ம போகிறோம், என்னோட எல்லா தருத்தனும் முடிய போது நைட்டு 12 மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் வந்து அமர்ந்து என் பிள்ளைக்கு இழந்து போன சகலத்தையும் மீட்டு கொடுப்பேன்னு சொன்னீங்க. எல்லாத்தையும் இதே எந்த தொழிலில் எல்லாத்தையும் விட்டாரோ அதே தொழிலில் எல்லாத்தையும் நீங்கள் மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து அழுது போராடி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல வருகிறதை நான் உணர்ந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் சொன்னேன், ஆஃபீஸில் உட்காருங்க, உங்கள் ஃபேக்ட்ரியில் உட்காருங்க, நேற்றைக்கு வரைக்கும் உங்களை மிரட்டினவங்க நாளைக்கு வந்த உடனே உங்கள்கிட்ட சமாதானம் ஆவாங்க. இது ஸ்டீஃபன் சொல்லலை, இன்னும் நான் 1 வாரம் கழித்து தான் இந்தியாவுக்கு போகிறேன். நாளைக்கு நீங்கள் எனக்கு கரெக்டாக சாயங்காலம் இதே மாதிரி மீட்டிங் வர்றதுக்கு முன்னால் என்கிட்ட நீங்கள் இந்த காரியத்தை சொல்லுங்க. யார் யார் வெட்டுவேன் குத்துவேன்னாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட சமாதானம் ஆவாங்க, ஆண்டவர் அவங்கள்ட்ட இருதயத்தை எல்லாம் மாற்றிடுவார் சொல்லிவிட்டு அவரை ப்ளஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் ஊழியத்துக்காக வெளியே போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக போய் உட்காந்துருக்காரு. ஏற்கனவே கோடிக்கணக்கில் இவர்கிட்டேருந்து பணம் வர வேண்டியவங்க எல்லாம் வந்து, அவருடைய பேர் டேபியஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன டேபியஸ், நீங்கள் திடீர்னு கொஞ்ச நாள் ஆளே அப்ஸ்காண்ட் ஆகிட்டீங்க, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க, நீங்கள் தர வேண்டிய பணத்தை மெல்ல கொடுங்க, இப்போ கூட நாங்கள் உங்களுக்கு சப்ளை பண்ண தயாராக இருக்க, நீங்கள் நல்ல திறமசாலி எக்ஸ்போர்ட்டில், உங்களை மாதிரி நாங்கள் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, நீங்கள் பழைய கணக்கு 2 கோடி தரணுமா 2 கோடி அப்படியே வச்சுருங்க, புதுசாக உங்களுக்கு மறுபடியும் நாங்கள் பொருள் சப்ளை பண்ணுறோம், நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கொடுக்குறதுக்கு நீங்கள் வாங்குகிற பேமெண்ட்டை வாங்கி எங்களுக்கு அப்படி அப்படி கொடுத்துருங்க, ப்ராஃபிட் வர்றதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ நான் அந்த 2 கோடியை வாங்கிக்கிறேன், நான் 1 கோடியை வாங்கிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே தலைகீழ மாறிட்டாங்க. இவருக்கு பார்க்குறது கனவா நனவா ஒன்றும் புரியலை அவருக்கு. என்ன இது, நேற்றுக்கு வரைக்கும் இப்படி மிரட்டினவங்க இன்றைக்கி இப்படி சொல்கிறாங்களே. பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லாம் திருப்பியும் பல கோடி கணக்கில் பொருள் கொடுத்தாங்க. பேமெண்ட் வர வர இவங்களுக்கு செட்டில் பண்ணி நான் அந்த ஊரை விட்டு வரும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன், இன்றைக்கி சொந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறீங்க, அடுத்த முறை இந்த பட்டணத்துக்கு வரும்பொழுது மறுபடியும் நீ இங்கே இருக்கிற இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகும். அது மட்டும் இல்லை, விலையுயர்ந்த காரில் அடுத்த வாட்டி நான் இங்கே சிலோனுக்கு மீட்டிங் வரும்பொழுது நீங்கள் தான் என்னை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுவீங்க. 10 நாள் நான் ஊழியம் செய்தேன்னா 10 நாள் உங்கள் காரில் நீங்கள் தான் தொழிலெல்லாம் விட்டுட்டு என்னை கூட்டுட்டு சுற்ற போகிறீங்க, என் கூட ஊழியத்திலே உட்கார போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை கொடுத்துட்டு ஆசீர்வதிச்சுட்டு வந்துட்டேன். அதன் பிறகு 1.5 வருஷம் கழித்து திருப்பி அந்த தேசத்துக்கு போகும் பொழுது என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு அவர் தான் வந்து நின்னார். அவர் கொண்டு வந்த காருடைய விலை 80 லட்சம் ரூபாய். ஹல்லேலூயா! அதுக்குள்ளால இந்த பாருங்க, 1.5 வருஷ காலத்தில் 7.5 கோடி ரூபாய் கடனை அடைக்க ஆண்டவர் அவருக்கு அனுக்கிரகம் செய்தார். ஹல்லேலூயா! கடனை எல்லாத்தையும் அடைச்சி அதே போல் அந்த வீட்டை மறுபடியும் இவர் பேரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்க, அந்த கடன் கொடுத்தவருக்கு திருப்பி பணத்தை எல்லாம் செட்டில் பண்ணிட்டு எழுதி வாங்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார். இன்னைக்கு கர்த்தர் அவரை மறுபடியும் ஒரு செல்வ சீமானாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! சிட்சையின் காலங்களுக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார். சிட்சைன்னு வரும்பொழுது வயசானவங்களுக்கு மட்டும் வரேன்னு நினைக்காதீங்க, வாலிப பிள்ளைகளுக்கும் வாலிப பிராயத்தில் நிறைய சிட்சைகள் வரும். ஆண்டவர் சில நேரங்களிலே உங்களை சோதிக்கும்படி சில விசுவாச சோதனைகளுக்கு நேராக நடத்துவாங்க. நல்லா எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, ஆனால் திடீர்னு ஃபெயில் ஆகிருக்கும். அவங்க சொல்லி கொடுத்து போகிறவங்களே பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பார்த்தா இவங்க ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் அதன் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகள் துவண்டு போகக்கூடாது, அதன் நிமித்தம் நீங்கள் மனசு உடைஞ்சிடக்கூடாது. சரி, ஆண்டவருடைய திட்டம், இந்த முறை நான் ஃபெயில் ஆகணும்னு ஆண்டவருடைய திட்டம் இருக்குது, அடுத்த முறை நான் பாஸ் ஆவேன், அடுத்த முறை எழுதுங்க ஆண்டவர் கொடுப்பா. ஸோ ஒரு நாளும் அதற்காக வேண்டி எனக்கு ஆண்டவர் அது செய்யலை இது செய்யலைன்னு நல்லா தானே எழுதுனேன், ஆண்டவர் ஏன் என்ன ஃபெயில் பண்ணார், நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், ஒரு நாளும் இருக்கக்கூடாது. யோபுவை போல் இருக்கணும், இன்னும் கொன்னாலும் உங்கள் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பான் ஆண்டவர். எத்தனை பாடம் எனக்கு ஃபெயில் ஆனாலும் உங்களை விட மாட்டேன் ஆண்டவர், அப்படி தான் பிடிச்சிக்கணும் ஆண்டவர்கிட்ட.
ஆண்டவர் உங்களை உங்க நிலைமைக்கு ஏற்ற சிக்ஷைகளை கொடுப்பார். ஆனால் திராணிக்கு மேல ஒரு நாள் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அன்னைக்கு கூட யோபுவுக்கு உபத்திரவத்திற்கு ஒப்புதல் கொடுக்கும் பொழுது ஒரு லிமிட் கொடுத்தார். அவனுடைய உயிரில் மட்டும் நீ கை வைக்க கூடாது. ஆண்டவர் கண்டிஷன் கொடுத்து தான் அவனை கொடுத்தார். எனவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன சிக்ஷைகள் உபத்திரவங்கள் வழியாக கடந்து வந்து கொண்டு மகா கொடிய துக்கத்தில் இருக்கிறீர்களோ அத்தனை மகா கொடிய துக்கமும் இன்றைக்கு ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தேன் என்று இன்றைக்கு எங்களிடத்தில் சொன்னீர். குறிப்பாக நாங்கள் அன்றாடம் சந்தித்து வருகிற எங்களுடைய சோதனைகளின் நிமித்தம் வருகிற துக்கங்கள், உபத்திரவங்களின் நிமித்தம் வருகிற துக்கங்கள், சிக்ஷையினால் உண்டாகிற துக்கங்களுக்கு சமாதானமான பலனை தருவேன் என்று சொன்னீர். இன்றைக்கும் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒருவேளை விசுவாச சோதனைக்காக சில சிக்ஷைகளை அனுபவித்திருந்தால், சில வேதனைகளை நீர் அனுமதித்திருந்தால், அவைகள் எல்லாம் இன்றைக்கு சமாதானமான பலனை தரும்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். யோபுவை போல எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நிமிஷத்தில் ஒரு மாற்றத்தை தாரும். இவருடைய கடன்கள் மாறட்டும், இவருடைய நிந்தைகள் மாறட்டும், இவருடைய குடும்பத்தில் இருக்கிற அழிவுகளும் நாசங்களும் மறைந்து போகட்டும், இவர்கள் அனுபவித்த கொடுமைகளுக்கும் கொடூரங்களுக்கும் முடிவு உண்டாகட்டும். புருஷனிடத்திலிருந்து அனுபவித்த கொடுமைகள், மாமியாரிடத்தில் அனுபவித்த கொடுமைகள், மனைவியிடத்தில் அனுபவித்த கொடுமைகள், அத்தனை கொடுமைகள் நிமித்தம் நடந்த துக்கங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து யோபுக்கு இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து கொடுத்தது போல இன்றைக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுடைய சிரசில் வைக்கிறேன். இன்றைக்கு பிறகு இவருடைய துக்கம் சமாதானமான பலனை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்லப்பா, எந்தெந்த பிள்ளைகள் தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் அநேக காரியங்களிலே தனக்கு எதிர்மறையாக இருக்கிறதை உணர்ந்தும் இன்னும் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் பாவத்தின் நிமித்தம் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா துக்கங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வர இவர்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. அந்த பாவத்திலிருந்து என் பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக. உணர்வுள்ள இருதயத்தை இவர்களுக்கு பொருத்துவீராக. ஆண்டவர் அருவருக்கிற எந்த ஒரு பாவத்திலும் விழுந்து அதன் நிமித்தம் தாங்களே தங்களை உருவ குத்தி கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். பாவத்தினால் உண்டான துக்கங்களுக்கு முடிவை கொண்டு வர இன்றைக்கு என் பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுப்பார்களாக. தானியேல் ஒரு நாள் தீர்மானம் எடுத்தான், ராஜாவின் மதுபானமும் திராட்சை ரசமும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி அதில் உறுதியாயிருந்தான். அதன் நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு ராஜாவின் கொலுமண்டபத்தை கொடுத்தீர். இன்றைக்கும் என் பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து அதன் நிமித்த ராஜாவின் கொலுமண்டபத்தை தக்க வைத்து கொள்ள, நல்ல வேலையை தக்க வைத்து கொள்ள, நல்ல எதிர்காலத்தை தக்க வைத்து கொள்ள, நல்ல ஒரு ஆவிக்குரிய சமாதான புருஷனை பெற்றுக்கொள்ள, நல்ல கற்பத்தின் கனிகளை பெற்றுக்கொள்ள சேனைகளின் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.